ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சால் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செயின் ஸ்டிச்சிங் உங்களுக்கு துணியை சுருக்காமல் பர்ஃபெக்டாக வரணும். இப்போ நான் போடுறேன்னா எனக்கு அந்த துணியை சுருக்காமல் நான் ஒரு மாதிரி பேலன்ஸிங்காக நான் த்ரெட்டை கீழே பிடிச்சிருக்கேன், நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த இடத்துலையுமே சிக்கு விழுகாமல் எனக்கு நான் போடுற மாதிரியே எனக்கு பர்ஃபெக்டாக வருது. பட் ஆனால் பிகினர் லெவலில் உள்ளப்போ அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த நீடில் அந்த துணியில் மாட்டிக்கிட்டு இழுத்து அந்த துணியோட நூல் வர மாதிரி இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக கீழே அந்த த்ரெட்டை மட்டும் இழுக்காமல் நீங்கள் அந்த துணியோட த்ரெட்டையும் சேர்த்து இழுக்கிறீங்க, ரொட்டேட் பண்ண மறக்கிறீங்க அந்த நீடில். அதனால தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ செயின் ஸ்டிச்சிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும், அதில் எண்ணாட்டும் பர்ஃபெக்டாக போட தெரியணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போட தெரிஞ்ச அந்த செயின் ஸ்டிச்சிங்கை க்ளோஸாக போட்டு பாருங்கள். ஒரு செயினுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின், அது ஒரு க்ளோஸாக போடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் ஒரு 3 இல்லை 4 லைன் இல்லை சில பேர் 2 லைன்ஸ் இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச்சிங்கால் ஒரு 3 லைன்ஸ் கொடுப்போம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி க்ளோஸாக போட்டு பார்க்க சொல்கிறேன். செயின் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செயினுக்கு போகிறப்ப நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். டேர்ன் பண்ணுறப்போ ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு அடுத்து நான் கண்டினியூஸாக அந்த செயின்ஸ் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா டேர்னிங்கும் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டிச்சிங்க்கு இந்த செயின் ஸ்டிச்சிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சிங் போட்டு பார்க்குறீங்க, கரெக்டாக வருது அப்படின்னா இந்த 3 லைன்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா கேப்பாக வரக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுக்கிறேன். என் நாட்டும் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு நான் செயின் ஸ்டிச்சிங்கில் எனக்கு நல்லா வருது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பீட் ஒர்க்கு. நான் கீழே த்ரெட் எடுத்துக்கிட்டு ஒரு சுகர் பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். பிகினர் லெவலில் இருக்கிறப்போ உங்களுக்கு பீட் ஒர்க் தெரியும்னா அந்த பீட் ஒர்க்கை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ளவுஸை ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் ரெண்டு சுகர் பீடாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பீடாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நினைக்கலாம் என்ன ஃபஸ்ட்டு ஒரு பீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2 பீட் ஸ்டிச் பண்ணுறாங்களே. எல்லாமே கரெக்டு தான், ஆனால் 3-4 பீட்லாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. பாருங்கள், 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன உங்களோட ப்ளவுஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 லைனுக்கு செயின் ஸ்டிச்சிங், அந்த செயின் ஸ்டிச்சிங் லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்து என் நாட் போட்டுட்டு கீழே நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. சுகர் பீட் கொடுத்துட்டு என் போட்டுக்கிறேன். எப்பொழுதுமே நீங்கள் பீடு எடுக்கிறப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் எடுக்கணும், ஏன்னா அந்த பீடு அதில் உட்காரணும். அதுக்காக ஒரு சிங்கிள் பீட் லைன், அது எந்த நம்பர் பீடாக இருந்தாலும் சரி. இதில் நிறையா பீட் நம்பர்ஸ் இருக்குது, அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சைஸ் எடுத்துக்கிட்டு ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது 3 நம்பர் பீடு. ஓகே, இப்போ நான் ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு என் நாட். நெக்ஸ்ட்டு இதோட அவுட்லைனுக்காக நான் திரும்பி சுகர் பீட் லைன் எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு உள்ள சுகர் அந்த பீடு, அந்த ரவுண்ட் பீடை கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீடை விட்டுட்டு அதோட இடையிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு ரவுண்ட் பீட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு ஒரு என் நாட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரியே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சேம் ஸ்பேஸ் விட்டுக்கிறீங்க. அழகாக ஒரு பீடு இருக்கிற மாதிரி விட்டுட்டு திரும்பி ஒரு ஸ்டிச்சு, ஒரு பீடு. நீங்களே அந்த ரவுண்ட் பீடு, அந்த 3 நம்பர் பீடு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை கால்குலேட் பண்ணி சேமாக ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஃப் இன்ச் கூட விட்டுட்டு நீங்கள் அதை போடலாம். சைடில் டிஸ்பிளே ஆகிற இந்த நெக் லைன் தான் இது. அதே இது பண்ணிங்கன்னா அந்த நெக் லைன் போட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் இந்த நெக் லைன் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு நெக்லைன் ஐடியா கொடுத்துட்டேன். இதே நெக்லைனை ஒரு ரவுண்ட் நெக்லைனில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேசிக் லெவலில் உள்ளப்போ உங்களுக்கு குந்தன் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது திலகம் ஷேப் ஸ்டோன் அண்ட் இது ரவுண்ட் ஷேப். இப்போ நான் உங்களுக்கு நெக்லைனில் இதை எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் தான் இந்த செயின் ஸ்டிச், இப்போ நான் காமிக்கிற செயின் ஸ்டிச்சின்னு நினச்சிக்கோங்க. அதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் இன்ச் விட்டுட்டு ஸ்கேலால் ஒரு கோடு போடுறேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற திலகமோ ரவுண்டோ நம்ம நெக்லைனை ஒட்டி வந்துடக்கூடாது, ஏன்னா அதை சுற்றி நம்ம சுகர் பீட் லைன் கொடுப்போம். அதுக்காக தான் பாருங்கள், அதில் நான் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன்.
அது வந்து ஒரு 1/4 இன்ச்சாக இருக்கலாம், இல்லை 1/4 இன்ச்சோட கம்மியாக கூட இருக்கலாம். அது மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்கேலில் உள்ள இன்ச்சஸ் இருக்கும்ல அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா 1.5 இன்ச்சுன்னு சொல்லி ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இன்ச் டேப் வச்சு பண்ணுறீங்கன்னா 3/4 இன்ச் கொடுத்துக்கோங்க. நெக் லைனை ஒட்டி போடக்கூடாது, ஏன்னா சுகர் பீட் லைனை அந்த குந்தன் ஸ்டோனுக்கு மேலே கொடுப்போம், நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி. நெக்ஸ்ட்டு நான் வந்து அதில் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக வருதா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் கிட்டலாம் இந்த மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோனையோ இல்லை ரவுண்ட் ஸ்டோனையோ வச்சு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கணும். நீங்கள் போடுறப்பயே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சைஸ் திலகம் ஸ்டோனுக்கு வந்து நீங்கள் half இன்ச் கொடுங்க, இல்லை 3/4 இன்ச் கொடுங்க, கரெக்டாகவே இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைனை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பென்சிலால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. ஒயிட் பென்சிலால் சின்ன டாட் வைங்க, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் கம் வச்சுட்டு இந்த ஸ்டோன்ஸை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்து பண்ணுங்க, ஏன்னா வந்து கம்மும் கொஞ்சம் இதுவாகிடும். அதனால் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் திலகம் ஷேப்க்கு வந்துட்டு நான் வந்து அந்த பீட் லைன் கொடுக்க போகிறேன். அது ஒட்டி எடுக்காமல் அந்த ஷார்ப்லேருந்து கொஞ்சம் மேலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் ஒரு பீடாக வச்சிங்கன்னா இதை விட கிராண்ட் லுக்காக இருக்கும். பாருங்கள், நான் 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நான் இப்போ தான் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறேன், எனக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக வரும். இந்த மாதிரி நான் சொன்ன பீட் லைன் கொடுத்துட்டு இந்த திலகம் ஷேப் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு கிராண்டான லுக் ப்ளவுஸ் கிடச்சிரும். நீங்களும் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன விஷயங்கள் வச்சே நீங்கள் வந்து இப்போ ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஷார்ப்னஸ் வந்ததும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் வந்து நாட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சைடில் நாட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், அதை இன்னொரு நாட் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து உள்ளார இழுத்து விட்டுக்கிறேன். இப்படி கூட உங்களுக்கு தெரிகிறப்ப இன்னொரு நாட் பண்ணி அதை உள்ளே கூட இழுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இதை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்லேயும் நான் 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் ஒரு பீடாவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அந்த த்ரெட் ஸ்டார்ட் பண்ணலாம், சென்டர்லேருந்தும் பண்ணலாம், சைட்லேருந்தும் பண்ணலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஒரு திலகம் பண்ண மாதிரியே கம்ப்ளீட்டாக எல்லா திலகம் ஸ்டோன்ஸ்க்கும் பண்ணிவிட்டு ஒரு சைடில் ஒரு புட்டாஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களோட நெக்லைன் ரெடி. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனையும் நம்ம 2 சுகர் பீடாக வச்சுட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு பக்கத்தில் தான் எண்ணாட் போடுவோம். அதுக்கு தான் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்போ நம்ம உள்ளால எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிட்டோம். உங்களால் ஈஸியாகவே வந்து ப்ளவுஸை வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக வந்து இந்த வீடியோவில் சொல்லி இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறீங்க, உங்கள் ப்ளவுஸ் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் வரலனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போட தான் வந்து அந்த ஃபினிஷிங் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். நான் போடுறேன், எனக்கு பீடு வந்து வளைச்சிக்குது அப்படின்னா ஏன் வளையுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். ஏன் வளையுதுன்னா கொஞ்சம் டைட்டாக போடாமல் லூஸாக சுகர் பீடை வச்சு போட்டிருப்பீங்க, அதனால தான் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.